Definition 8.10 triangle law of addition. ஓகேங்களா வெக்டரில் வந்துட்டு triangle law of addition அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். If two vectors are represented in magnitude and direction by the two sides of a triangle. ஒரு triangleோட two sides-ஆ எடுத்துக்கிறோம். two vectors-ஓட magnitude-யும் direction-யும் எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒரு triangle-ஓட two sides-ஆ எடுத்துக்கிறோம். அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா taken in order-ஆ எடுத்துக்கிறோம். சரிங்களா இங்கே பாருங்க இது வந்து ஒரு triangle. அது வந்து நான் A, B, C அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பாருங்க ஒன் சைடோட இந்த வெக்டர் வந்து பாருங்க A வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சைடு இந்த ட்ரையாங்கிளோட நெக்ஸ்ட் சைடு பார்க்கலாம். அந்த சைடோட வெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா B வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வெக்டர்ஸை வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா ஆர்டராக இங்கே பாருங்க இந்த சைடு திரும்ப இதோட டைரக்ஷன் வந்து இந்த சைடு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஆர்டராக எடுத்துக்கிறோம். சரிங்களா நெக்ஸ்ட் then their sum is represented by இதோட sum வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டூ சைட்ஸோட இந்த வேல்யூவோட சம்மை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா by the third side taken in the reverse order. தேர்ட் சைடில் இருக்க இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இதோட ரிவர்ஸ் ஆர்டர் இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டருக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்ட் சைடோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா ரிவர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே ஏக்கிறது தான் ஆர்ஜின் மாதிரி இங்கே ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதோட ஆர்டர் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஸோ இது இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஸோ இது கம்பேர் பண்ணும்போது ஆரிஜின்லேருந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது எந்த ஆர்டர் பாருங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கு. ஸோ இந்த பக்கம் போகிறது வந்து ஆர்டராக நம்ம எடுத்துக்கிறோம். பட் இந்த தேர்ட் சைடு வந்து பார்க்கும்போது ரிவர்ஸ் ஆர்டராக இருக்குது. ஏக்கு கம்பேர் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆர்டராக இருக்குது. ஸோ இப்போ இதோட ரிசல்டன்ட் வேல்யூ அப்படின்னும் போது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சி வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க இஃப் டூ வெக்டர்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டேக்கன் இன் ஆர்டர். ஒரு ட்ரையாங்கிளோட டூ சைட்ஸோட வேல்யூ அந்த டூ வெக்டர்ஸோட மேக்னிடியூடு டைரக்ஷனை வந்து ஆர்டராக எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது ஆர்டராக நம்ம போடும்போது அதோட தேர்ட் சம் தென் தேர் சம் இதோட சம் வந்து பார்த்தீங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணும்னா அந்த ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடை ரெப்ரசன்ட் பண்ணும். அது வந்து இன்வர்ஸ் ஆர்டராக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டூ சைட்ஸ் வந்து ஆர்டராக இருக்கும். தேர்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆர்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். இதுலேருந்து ஒரு ரிசல்ட் வந்து சொல்கிறாங்க. என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் ஆர் த சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்படி இந்த வேல்யூ ஜீரோஸ் நம்ம பார்த்த உடனே கூட சொல்லிடலாம். ஏன்னா ஏ பிளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சி வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறதுனால மைனஸ் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படின்னு நம்ம டேரெக்டாகவும் சொல்லிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம் எப்படின்னு பாருங்க. ஏ வெக்டரை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் ஏ பி வெக்டர் அதாவது இந்த ஏபி வெக்டரை தான் வந்து நம்ம ஏ வெக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். தட் மீன்ஸ் இந்த ஏக்கும் பிக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அதோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறது தான் அந்த வெக்டர். ஓகேங்களா ஸோ அப்போ ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். பிசி வெக்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேக்னிடியூடு பி அதோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறது தான் பி வெக்டர். ஸோ அப்போ பிசி வெக்டர்ன்றது வந்து பி வெக்டர் அண்ட் சிஏ வெக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சி வெக்டர். ஓகேங்களா ஸோ இந்த சிஏவோட டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது சி அதோட டைரக்ஷன்றதுனால அது வெக்டர்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா வெக்டர்னு மென்ஷன் பண்ணால் அதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கும் அண்ட் தென் டைரக்ஷனும் இருக்கும். சரிங்களா அதுக்கு தான் வந்து அவங்க வெக்டர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது. ஸோ இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதாவது ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டரோட வேல்யூ வந்து நம்ம 0 வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நம்ம சொல்லலாம் ஏ வெக்டருக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதலாம் ஏபி வெக்டர் அப்படின்னு எழுதலாம். பி வெக்டருக்கு பதிலாக பிசி வெக்டர்னு எழுதலாம். ப்ளஸ் சி வெக்டருக்கு பதிலாக சிஏ வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஒரு வெக்டரில் அதாவது ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர்னா ஸோ ஃபஸ்ட்டு வெக்டரோட என் பாயிண்ட்டும் செகண்ட் வெக்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த மாதிரி சேமாக இருந்ததுன்னா அதை வந்து ஏசி வெக்டர்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் ஏசி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணேன் இந்த டூ வெக்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வெக்டரில் எண்டிங் வேல்யூ பியும் செகண்ட் வெக்டரில் ஸ்டார்டிங் பியும் அதாவது சேமாக இருக்குது பிபின்னு. ஸோ இதை விட்டுட்டு ஏசி வெக்டர்னு இதை எழுதலாம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது சிஏ வெக்டர் இருக்குது. அகைன் நீங்கள் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வெக்டருக்கு எண்டிங் வந்து சீன் இருக்குது செகண்ட் வெக்டரோட ஸ்டார்டிங் வந்து சீன் இருக்குது. ஸோ அப்போ இந்த சிசி ரிமூவ் பண்ணிவிட்டு ஏஏ வெக்டர்னு எழுதலாம். ஸோ அப்போ ஏஏ வெக்டர்னா என்னன்னு பாருங்கள்
ஏலேருந்து ஏலேருந்து ஏக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லை. இப்போ ஏலேருந்து பிக்குனா டிஸ்டன்ஸ் ஏன்னு இருக்கு. ஏலேருந்து ஏகேன்னு சொல்லும்போது ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். அங்கே வந்துட்டு எந்த ஒரு டைரக்ஷனும் இருக்காது, மேக்னிடியூடும் இருக்காது. அப்போ அது ஜீரோ வெக்டர்னு சொல்லிடலாமா? ஏஏ வெக்டர்னா என்ன மீனிங்கு? ஏலேருந்து ஏ வெக்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கணும். ஏலேருந்து ஏகே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது, ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ அப்போ அதுக்கு டிஸ்டன்ஸும் கிடையாது, தட் மீன்ஸ் மேக்னிடியூடும் கிடையாது, டைரக்ஷனும் கிடையாது. மூவ் ஆனாதானே நம்ம டைரக்ஷன் சொல்றதுக்கு அது ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ ஜீரோ வெக்டர்னு வரும். பாருங்க, நம்ம ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டரோட வேல்யூவை ஜீரோ வெக்டர் அப்படின்னு நம்ம ஷோ பண்ணியாச்சு. ஸோ அப்போ 2 வெக்டர்ஸை ஒரு ட்ரையாங்கிளோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனாக நம்ம மென்ஷன் பண்ணோம், அதாவது ஆர்டராக மென்ஷன் பண்ணணும். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணணும், அடுத்த ஆர்டராக இந்த டைரக்ஷனில் இந்த 2 வெக்டர்ஸை மென்ஷன் பண்ணணும். அந்த தேர்ட் வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அது வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த 2 வெக்டர்ஸோட சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 வெக்டர்ஸோட சம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த தேர்ட் சைடோட வெக்டருக்கு ஈக்குவலா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். இது ரெண்டுத்துக்கு இது என்ன ஆர்டர்ல இருக்கும்? ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் parallelogram law of vector addition. இப்போ parallelogram law of vector addition அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து டெஃபினேஷன்ல கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In a parallelogram OABC, if OA vector and OB vector represents two adjacent sides, அதாவது OABCல வந்து பார்த்தீங்கன்னா OABCல வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து அங்கே வந்து பேரலாக இருக்குன்னு பாருங்க. OA வெக்டரும் OB வெக்டரும் adjacent sides-ஆ இருக்கு. OA வெக்டரும் OB வெக்டரும் எப்படி இருக்கு? adjacent sides-ஆ இருக்கு. OA வெக்டரும் OB வெக்டரும் அடுத்தடுத்த பக்கங்களாக இருக்குது. இந்த அட்ஜசன்ட் சைட்னா என்னமா அடுத்தடுத்த பக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பக்கம் இந்த ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா OAன்றதும் OBன்றதும் அட்ஜசன்ட் சைட்ஸாக இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் தென் த டயகனல் OC வெக்டர் ரெப்ரசன்ஸ் தேர் சம். இதில் வந்து டயகனல் இருக்கா? டயகனல்னா மூளை விட்டம் சொல்லுவோம். ஸோ இந்த OC இதுதான் வந்து டயகனல். இந்த ஓஏக்கும் ஓபிக்கும் டயகனல் எதுன்னு சொல்லுவோம்? ஓசி தான் டயகனல்னு சொல்லுவோம், மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓஏ அண்ட் ஓபியோட சம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இந்த ஓசிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், இந்த ஓசி வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா parallelogram law of addition அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓஏ வெக்டர் நான் என்ன எடுத்துக்கிறேங்க பாருங்க, லெட் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் பி 2 வெக்டர்ஸ், நான் 2 வெக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் எப்படி அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஓஏவை ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த ஓபியை ஏபி வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசி வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த ஓசி வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா parallelogram law of vector addition அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 வெக்டர்ஸ். ஓகேங்களா? 2 வெக்டர்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். Now let us see how to subtract one vector from another vector. ஒரு வெக்டர்லேருந்து இன்னொரு வெக்டர் எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டெஃபினேஷன் 8.12 சொல்லியிருக்காங்க. லெட் ஏ வெக்டர் பி ஏ வெக்டர். ஏ வெக்டர்ன்றது ஒரு வெக்டரு. தென் த ரிவர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர், இதோட ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுவோம்னா டினோட்டட் பை மைனஸ் ஏ வெக்டர். இதோட ரிவர்ஸ் ஏ வெக்டர் அப்படிங்கிற வெக்டரோட ரிவர்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இஸ் டிஃபைன்ட் அஸ் த வெக்டர் ஹேவிங் த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் the direction opposite to the direction of a vector. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த a வெக்டரோட மேக்னிடியூட் தான் இந்த மைனஸ் a வெக்டருக்கும் இருக்கும். இந்த a வெக்டருக்கு என்ன மேக்னிடியூட் இருக்கோ அதே மேக்னிடியூட் தான் இந்த மைனஸ் a வெக்டருக்கும் இருக்கும். பட் டைரக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? இது வந்து a வெக்டர், இது வந்து மைனஸ் a வெக்டர் அப்படின்றதுனால இதோட டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். இந்த a வெக்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும் இந்த மைனஸ் a வெக்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் scalar multiplication of a vector. Scalar multiplication of a vector. ஒரு வெக்டரோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 2 vectors a vector and b vector are said to be parallel. நான் என்ன பண்ணுறேன்? 2 vectors parallel அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது a vector equal to lambda b vector அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 2 வெக்டர் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் a vector equal to lambda b vector அப்படின்னு சொல்லுவோம். வேர் lambda is a scalar. lambdaன்றது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த lambda வந்து greater than 0 இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? 1
1 2 3 4 அந்த மாதிரி எக்ஸெட்ரா அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் ஜீரோனா அப்போ இங்கே நெகட்டிவ் சைனே வராது. ஸோ அப்போ பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். அப்போ டைரக்ஷனில் எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னு சொல்லலாம். எப்போ டைரக்ஷனில் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் சைன் இருந்தால் டைரக்ஷனில் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து லாம்டா வந்து நம்ம கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறதுனால பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் லாம்டாவுக்கு பாசிபிள். ஸோ தே ஆர் இன் த சேம் டைரக்ஷன். அப்போ இந்த ஏ வெக்டரும் லாம்டா பி வெக்டரும் எப்படி இருக்கும்னா சேம் டைரக்ஷனில் இருக்கும். எப்படி இருக்கும்? சேம் டைரக்ஷனில் இருக்கும். இஃப் லாம்டா லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு சொன்னோன்னா தென் தே ஆர் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈச் அதர். எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்க, டூ வெக்டர்ஸ் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து சேம் டைரக்ஷனாக இருக்கணும்னா லாம்டா வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா சேம் டைரக்ஷனாக இருக்கும் இந்த டூ வெக்டர்ஸும். சப்போஸ் இந்த டூ வெக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா ஸோ இதோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு some properties and results. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். வெக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸு ஃபார் எனி டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அண்ட் ஸ்கேலர்ஸ் எம் அண்ட் என். எம்மும் என்னன்றது ஸ்கேலர்ஸு, ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர்ன்றது வெக்டர்ஸ். ஓகேங்களா? வி ஹாவ் எம் இன்ட்டு என் இன்ட்டு ஏ வெக்டர் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் கூட எழுதிக்கலாம்னா ஃபஸ்ட்டு இந்த எம் இன்ட்டு என் ரெண்டு ஸ்கேலர்ஸையும் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏ வெக்டரை மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்னை ஃபஸ்ட்டில் வச்சுக்கிட்டு எம் இன்ட்டு ஏ வெக்டர் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த த்ரீ வேல்யூஸுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். எம் என்னன்றது என்னது? ஸ்கேலர். அதனால் வேல்யூ வந்து மாற போகிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு என் இன்ட்டு ஏ பண்ணிக்கலாம், ஏ வெக்டர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்கேலர் எம்மை மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டூ ஸ்கேலர்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அது கூட வெக்டரை மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்ன வெளியில் வச்சுக்கிட்டு எம்ன்ற ஸ்கேலரையும் வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னன்ற ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாலும் வேல்யூ என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து பாருங்கள், எம் என்னன்றது ஸ்கேலரு. அப்போ எம் ப்ளஸ் என் இன்ட்டு ஏ வெக்டரை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எம் இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் என் இன்ட்டு ஏ வெக்டர் அப்படின்னு நம்ம வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு m இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டரை எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா m இன்ட்டு ஏ வெக்டரு ப்ளஸ் m இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வெக்டர் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ். வெக்டர் அடிஷன் வந்து எப்படி இருக்குன்னா அசோசியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எனி த்ரீ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சி வெக்டரை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஏ வெக்டர் அப்படியே வச்சுக்கிட்டு பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டரை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஏ வெக்டர் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணாலும் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க வெக்டர் அடிஷன் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. வெக்டர் அடிஷனுக்கு என்ன இருக்குது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபார் எனி வெக்டர் ஏ வெக்டரை வந்துட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் ஜீரோ வெக்டர் பண்ணாலும் சரி, ஜீரோ வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் பண்ணாலும் சரி, அகைன் ஏ வெக்டர் தான் கிடைக்கும். இது வந்து நம்ம ஐடென்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஐடென்டிட்டி வந்து அடிஷனுக்கு வந்து ஜீரோ வெக்டர் தான் வரும். ஸோ இப்போ இந்த ஜீரோ வெக்டரை ஏ வெக்டர் கூட ஆட் பண்ணிங்களாலும் சரி, இல்லை ஜீரோ வெக்டர் ஏ வெக்டர் கூட ஜீரோ வெக்டர் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஜீரோ வெக்டர் கூட ஏ வெக்டர் ஆட் பண்ணாலும் சரி, அகைன் உங்களுக்கு ஏ வெக்டரே தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம் வெக்டர்ஸில். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன். அப்போ ஏ வெக்டரோட இன்வர்ஸ் தான் மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ ஏ வெக்டரையும் அந்த மைனஸ் ஏ வெக்டரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜீரோ வெக்டர் கிடச்சிரும். ஏன்னா ஏ வெக்டரோட ஆப்போசிட் டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டும் சேமாக இருக்கும். சப்போஸ் மேக்னிடியூட் ஏ வெக்டரை வந்து நான் சப்போஸ் 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் ஏ வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனு. மேக்னிடியூட் என்னவோ சேமாக தான் இருக்கும், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்னு சொல்லும்போது -5 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5 - 5 வந்து அகைன் வந்து ஜீரோ வெக்டர்னு கிடச்சிரும். என்ன கிடைக்கும்? நமக்கு ரிசல்ட்டு ஜீரோ வெக்டர்னு கிடைக்கும். The result states that the additive inverse exists for every vector. ஸோ அப்போ எந்த ஒரு வெக்டருக்கும் additive inverse exist ஆகும். என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா additive inverse வந்து எல்லா வெக்டருமே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து 8.5 பார்க்கலாம். வெக்டர் அடிஷன் இஸ் காம்யூட்டேட்டிவ். வெக்டர் அடிஷன் வந்து அசோசியேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அடிஷனுக்கு வந்து ஐடென்டி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்துட்டோம், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து கம்யூட்டேட்டிவும் இருக்குது. வெக்டர் அடிஷனுக்கு வந்து கம்யூட்டேட்டிவும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஷோ பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம வந்துட்டு ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கிறோம். ஓஏ அப்படிங்கிறத ஏ வெக்டர்னு எழுதிக்கலாம், ஓபி அப்படிங்கிறத பி வெக்டர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். பேரலோகிராமில் வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். அப்போ ஓபின்றதும் ஏசின்றதும் ஈக்குவலாக இருக்கும். ஓபி வெக்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏசி வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஓஏ வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். பேரலோகிராமில் ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும்?
சேமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் த பேரலோகிராம். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா ஏ வெக்டரை எடுத்துக்கிறேன். எப்படின்னா OA வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர். இந்த OA வெக்டரை வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி OB வெக்டரை வந்து பி வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து பேரலோகிராமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். OACB அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏ அண்ட் பி வெக்டரை வந்து அட்ஜசன்ட் சைட்ஸ், இது வந்து ரெண்டும் எப்படி அட்ஜசன்ட் சைட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வெக்டர்ஸ் வந்து OB வெக்டர் அண்ட் AC வெக்டர், OB வெக்டர் அண்ட் AC வெக்டர் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஹாவ் சேம் டைரக்ஷன் அண்ட் ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கும். ரெண்டும் சேம் டைரக்ஷனாக இருக்கும். அதே சமயத்தில் ஈக்குவல் மேக்னிடியூடாகவும் இருக்கும். ஸோ OB வெக்டரை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? AC வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? தஸ் இப்போ A + B வெக்டர் தான் நம்ம வந்து சொல்லணும். A + B வெக்டர், ஏன்னா கம்யூட்டேட்டிவ் அப்படின்றது என்ன ப்ராப்பர்ட்டினா A + B வெக்டர் அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா B வெக்டர் + A வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு ஷோ பண்ணோம். அதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ A + B வெக்டர்னா இதோட டயகனலுக்கு தான் வந்து டயகனல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏ வெக்டரை OA வெக்டர்னு எழுதலாம். பி வெக்டரை பி வெக்டர் என்னன்னு எழுதலாம்? AC வெக்டர்னு எழுதலாம். என்னென்னு எழுதலாம்? AC வெக்டர்னு எழுதலாம். ஏன்னா இதுவும் என்ன தான்? பி வெக்டர் தான். இப்போ ஏஏ காமனாக இருக்கிறதுனால இதை விட்டுட்டு OC வெக்டர்னு எழுதலாம். A + B வெக்டர் வந்து நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? OC வெக்டர்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? OA வெக்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிக்கலாம்? OA வெக்டர் வந்து BC வெக்டருக்கு ஈக்குவல்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ B வெக்டர் + A வெக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ B வெக்டரை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? OB வெக்டர்னு எழுதிக்கலாம். OB வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். A வெக்டர் இதுவும் A வெக்டர் தான். இந்த BCங்கிறதும் A வெக்டர் தான். அப்போ நம்ம Aக்கு பதிலாக BC வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன தெரியும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BB காமனாக இருக்கிறதுனால இதை வந்து OC வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். என்னென்னு எழுதிக்கலாம்? OC வெக்டர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், A + B வெக்டரும் நமக்கு OC வெக்டர் தான் கிடச்சிருக்கு. B + A வெக்டரும் OC வெக்டர் தான் கிடச்சிருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் அடிஷன் தான். வெக்டர் அடிஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாலிகன் லா ஆஃப் அடிஷன். இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் பார்த்தோம், பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன் பார்த்தோம், அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் லா ஆஃப் அடிஷன். ஸோ பாலிகன் லா ஆஃப் பாலிகன்னா என்ன சொல்லுவோம்? சோ மெனி ஆங்கிள்ஸ் இருக்கும், அதான் வந்து பாலிகன் சொல்லுவோம். ஓகேங்களா? ட்ரையாங்கிள்னா 3 ஆங்கிள்ஸ் இருக்கும், பேரலோகிராம்னா 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் அப்படின்னு சொல்லும்போது சோ மெனி ஆங்கிள்ஸ் இருக்கும். பார்த்தீங்களா? நிறைய ஆங்கிள் இருக்குது. எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருப்பாருங்க? 1 2 3 அந்த மாதிரி 4 5 6 அது மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாலிகன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ பாலிகன் லா ஆஃப் அடிஷன் பார்க்கலாம். லெட் OA வெக்டர் எடுத்துக்கிறோம், AB வெக்டர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், OA வெக்டரு, AB வெக்டரு, BC வெக்டரு, CD வெக்டர் அண்ட் DE வெக்டர். DE வெக்டர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 5 வெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். DE வெக்டர். ஸோ இப்போ இந்த 5 வெக்டர்ஸ் இந்த ஃபிகரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓலேருந்து. ஸோ அப்போ டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி வரணும். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். OA வெக்டர், நெக்ஸ்ட்டு AB வெக்டர், BC வெக்டர், CD வெக்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா DE வெக்டர். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஏனா என்ன அர்த்தம்னா ஓலேருந்து ஏக்கு தான் இதோட டைரக்ஷன் போகுது அப்படின்னு அர்த்தம். ஏபினா ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வி அப்சர்வ் ஃப்ரம் த ஃபிகர் தட் ஈச் வெக்டர் இஸ் ட்ரான் ஃப்ரம் த டெர்மினல் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரீவியஸ் ஒன் பை த ட்ரையாங்கிள் லா. ஸோ அதாவது எப்படின்னா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ட்ரையாங்கிள் லாலேருந்து நமக்கு தெரியும் என்னென்னா, ஸோ இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த டயகனல் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த OA வெக்டர், இப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா இந்த டெர்மினல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த டெர்மினல் பாயிண்ட்லேருந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரையாங்கிள் லா வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி டயகனல்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். என்னென்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வெக்டர்ஸோட ரிசல்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2 வெக்டர்ஸோட இது ரிசல்டண்ட்டாக இருக்கும், இந்த 2 வெக்டர்ஸோட இது ரிசல்டண்ட்டாக இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த 2 வெக்டர்ஸை ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 வெக்டர்ஸை ஆட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா இந்த வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 வெக்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 வெக்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா
இந்த பாலிகனில் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க பாருங்கள். ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், ஓசி வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர் என்னன்னு சொல்லலாம், ஓடி வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஓடி வெக்டர் ப்ளஸ் டிஇ வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், ஓஇ வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இதிலிருந்து நம்ம என்ன ரிசல்ட் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த டைரக்ஷன் பாருங்கள் எல்லாமே சேம் டைரக்ஷன். பட் இது மட்டும் ஆரிஜின்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர் ப்ளஸ் டிஇ வெக்டர் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஓஇ வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Thus the line joining the initial point of first vector, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா initial point of இந்த first vector ஓட initial point to the terminal point at the last vector. இந்த last vector ஓட terminal point இருக்கு இல்லையா, is the sum of all the vectors. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் பாயிண்டோட லாஸ்ட் வெக்டர். இந்த லாஸ்ட் வெக்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த டோட்டல் வெக்டர்ஸோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த லாஸ்ட் வெக்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா வெக்டர்ஸையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் வெக்டருக்கு, இந்த டெர்மினல் வெக்டர் லாஸ்ட் வெக்டருக்கு இந்த வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 8.1 வந்து பார்க்கலாம். ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 30 கிலோமீட்டர் 60 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஃப் வந்து நம்ம கிராஃபில் இந்த வேல்யூ வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். 60 கிலோமீட்டர் 50 டிகிரி சவுத் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம வந்து கிராஃப் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். இது வந்து நார்த்து, இது வந்து சவுத்து, இது வெஸ்ட்டு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, டிகிரி வந்து பார்த்தோன்னா 60 டிகிரி, வெஸ்ட் ஆஃப் நார்த் அப்படின்னு சொன்னால் நார்த்துலேருந்து வெஸ்ட்டுக்கு எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 60 டிகிரி இருக்கணும். அதோட டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர் இருக்க மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ இது வந்து நார்த்துலேருந்து எவ்வளோ வரையணும், 60 கிலோமீட்டர். இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 60 கிலோமீட்டர் இருக்கணும். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா 30 கிலோமீட்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நார்த்லேருந்து 60 கிலோமீட்டர், ஸோ அதனால் இவ்வளோ ஆங்கிள் இருக்கும். இந்த ஆங்கிளில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் இருக்கணும். எவ்வளோ இருக்கணும், 30 கிலோமீட்டர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். சவுத் ஆஃப் ஈஸ்ட்னா ஈஸ்ட்லேருந்து சவுத் சைடு வரணும். எவ்வளோ டிகிரினா 50 டிகிரி. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர். ஸோ இது வந்து ஈஸ்ட்லேருந்து சவுத் வரணும். ஸோ இது ஈஸ்ட்லேருந்து சவுத் நோக்கி வரலாம். ஸோ இப்படி தான் ஆங்கிள் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரி ஆங்கிள். இதிலிருந்து லைன் வந்து ட்ரா பண்ணோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 60 கிலோமீட்டர். எவ்வளோ கிலோமீட்டர் பாருங்கள், 60 கிலோமீட்டர். ஸோ அப்போ 60 கிலோமீட்டர் இருக்க மாதிரி ஆங்கிள் வந்து 50 டிகிரி தள்ளி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் 50 டிகிரியை மென்ஷன் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப் ஈஸ்ட். ஸோ இந்த சைடு தான் பார்க்கணும், எந்த கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். எந்த சவுத்தா ஈஸ்டா எது சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஈஸ்ட்னா ஈஸ்ட்லேருந்து சவுத் போனோம், நார்த்லேருந்து வெஸ்ட் வரணும், நார்த்லேருந்து வெஸ்ட் வரணும், ஈஸ்ட்லேருந்து சவுத் வரணும், ஈஸ்ட்லேருந்து சவுத்து எவ்வளோ ஆங்கிள்னு பார்க்கணும். இங்கே 60 டிகிரி, இங்கே 50 டிகிரி, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணணும்னு பார்க்கணும். இது 30 கிலோமீட்டர், இது 60 கிலோமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா. இப்படி தான் கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.